ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம யாரோ ஈவன் எபிசோட் 11 பார்க்கலாம். நம்மளோட கதை இனி தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கும். அம்மா சொல்லுங்கள், நான் ஆனுவல் டேக்கு இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டுமா? இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு மக்களே. ஆனால் இது எப்போ எடுத்த நீ? இது நான் உனக்கு வாங்கி கொடுக்கலையே. ஆமாம்மா, இந்த ட்ரெஸ்ஸை நான் தாம்மா அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். ஏண்டா உனக்கு எக்ஸாம் ஃபீஸுக்கு அதுக்கு இதுக்குன்னு காசு கொடுத்தா நீ ஏன்டா அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்ருக்கேன்? ஏன் நாங்கள் வாங்கி தர மாட்டோமா? அம்மா ஏட்டி, நான் தாம்மா அண்ணா கிட்ட கேட்டேன், எனக்கு ட்ரெஸ் வேணும்னு. அதுதான் அண்ணா வாங்கி கொடுத்துச்சு. கேட்டி, இப்போ தான் அவன் மெடிக்கல் படிக்கிறான், அதுக்கு இப்போ தான் ஃபீஸ் கட்டி ஒரு வழியாக முடிஞ்சுது. அது அவனுக்கு எக்ஸாமுக்கு அதுக்கு இதுக்குன்னு இப்போ தான் எல்லாம் கட்டிட்டு இருக்கு. இனி நீ காலேஜ் போக போகிற, உனக்கு ஃபீஸ் கட்டணும். அதுக்குள்ளே எதுக்கடி ட்ரெஸ்ஸுன்னு இப்படி ட்ரெஸ் எடுக்கிறீங்க? ஒரே ஒரு ட்ரெஸ் தானம்மா, இது ஒரு தாட்டி மட்டுமா? சரி, இனிமேல் இந்த மாதிரி பண்ண வேண்டாம். வாங்க மக்களே, சாப்பிட போகலாம். சொல்லுண்ணா, இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குது? இது நல்லா இருக்கா இல்லை அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் நான் போடட்டுமா? இது உனக்கு நல்லதாம்மா இருக்கு. சரி இரு. இது எப்படிண்ணா இருக்குது? நான் எடுத்து கொடுத்ததை விட அம்மா எடுத்து கொடுத்தது தாட்டி அழகா இருக்கு. நான் நீ எடுத்து கொடுத்தது தான் போடுவேன். சரி, ஆனுவல் டேக்கு வரையா இல்லையா? கண்டிப்பா வருவோம்மா, நான் வராமலா? சரிடா, நீ அங்கே வந்து எதுவும் கலாட்டா பண்ணிடாத. நான் ஏம்மா கலட்ட பண்ண போறேன்? நான் எல்லாம் அப்படி பண்ண மாட்டேன். அப்படி மட்டும் பண்ணி பாரு, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து உன்னைய கும்முன்னு கும்மிடுறோம். ஓ அப்படியா? அதையும் பார்க்கலாம். என்னக்கா, ஆனுவல் டேக்கு எல்லாம் கலக்கெல்லாம் கிளம்பிட்டீங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரிக்கா, நீ நாங்கள் போயிட்டு வரோம். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏட்டி, போனதாட்டி அவங்க இங்கே தானாட்டி இருந்தாங்க. யார் ரக்ஷி? அதான் சீனியர் ரீ. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதான் இங்கே நின்றுருப்பாங்களோ என்னமோன்னு நினச்சேன். அவங்க இங்கேயும் இருக்கட்டும், ஆனால் இவங்க வந்து ஏதாச்சும் கலாட்டா பண்ணிடுவாங்களோ, யாராவது பார்த்துருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்கு ரக்ஷி. என்னடா இவங்க வரக்கு இவ்வளோ டைம் ஆகுது? அங்க பாடுறா மச்சான், அவங்க வராங்க. என்னடி சத்யா, இப்போ என்னடி பண்ணுறது? இவங்க இங்கே நின்றுருக்காங்க. தாண்டி எனக்கும் ஒன்றும் புரியலை. ஏய் சத்யா நில்லு. ஏன் இப்படி வழியை மறைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? எனக்கு நீ தான் வேணும். என்ன உளறீங்க நடு ரோட்டில் நின்றுட்டு? நான் உளரல சத்யா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். அப்படிதான் மச்சான், அப்படிதான் மச்சான், போடு போடு. இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு இந்த மாதிரி பேசினா பிடிக்காது. அது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என்ன பிடிக்கலனாலும் பிடிச்சிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. என்னடி இதா, லூஸா இல்லை லூஸு மாதிரி உளறானா? எனக்கு ஒன்றும் புரியலடி. கொஞ்ச நேரம் சும்மா இருடி, எனக்கே ஒன்றும் புரியல. யாராவது பார்த்துருவாங்களோன்னு எனக்கு வேற பயமாக இருக்குடி. அச்சா அடி தூள். கவிதை கவிதை என்னடா நீ கவிதை பேசியே நான் இப்போதாண்டா கேட்குறேன். ஏக்கா வசந்திக்கா, நாம் இப்போ எங்கே போகிறோம்? எதுக்கு வர சொன்னீங்க? எனக்கு வட்டி பணம் கொஞ்சம் வந்திருக்கு, அதான் அதெல்லாம் வாங்கிட்டு எங்கேயாவது ஷாப்பிங் போகலான்னு நினச்சேன், அதான் உங்களை கூப்பிட்டேன். ஏக்கா வசந்திக்கா, அப்படி என்ன நீங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறீங்க? ஃபேஸுக்கு ரோஸ் பவுடர், அப்புறம் கொஞ்சம் நல்ல பிராண்டடான லிப்ஸ்டிக், ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி சாரீஸ் 2. போதும். ஏன் சின்ன பொண்ணு? போது நாலு முடி, ரொம்ப மினுக்காத. வயசான காலத்தில் உனக்கு ஏன் இந்த மாதிரி பிராண்டட் லிப்ஸ்டிக் அப்புறம் காஸ்ட்லி சர்வீஸ் இதெல்லாம் வேணுமா? சின்ன பொண்ணு, எனக்கு இன்னும் வயசாகலை, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு வந்து இன்னும் சின்ன வயசு தான் சின்ன பொண்ணு. இந்த வயசில் இப்படின்னா நீங்கள் சின்ன வயசில் எவ்வளோ மேக்கப் போட்டிருப்பீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, நான் அவ்வளோக்கா மேக்கப்லாம் போடவே மாட்டேன். ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லாததுக்கு பிராண்டட் லிப்ஸ்டிக்கு, பர்ஃப்யூமு, சாரீஸு. ஏன் உமா, உனக்கு அதனால் ஏதாவது பிரச்சனையா? எனக்கு என்னக்கா பிரச்சனை? உங்கள் காசு நீங்கள் வாங்குறீங்க, ஆனால் கொஞ்சம் பில்டப் தான் ஓவராக இருக்குது. இல்லை, உனக்கு என்னை பார்த்து பொறாமை வந்துருச்சு, அப்படித்தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், எங்களுக்கு தான் உங்களை பார்த்து பொறாமை. ஏன்னா நாங்கள்லாம் இதெல்லாம் பார்க்குறதே புதுசு தானே, அப்படி தான் இருக்கும். வசந்திக்கா, ஏய் நாள் முடி. என்ன சின்ன பொண்ணு, இப்போ எதுக்கு கூப்பிட்ட? என்ன இப்படி ஷாக் ஆகுற? என்ன விஷயம்? அந்த பக்கம் திரும்பி கொஞ்சம் பாரு. எங்கே பார்க்க சொல்கிற? இந்த பக்கம் தீபா தான் இருக்கா. அட கண்ணு தெரியாத நாலு முடி இங்க இல்ல, கொஞ்சம் இன்னும் அந்த பக்கம் பாரு நாலு முடி. என்ன பெருசு வாயை பழக்குது? அங்க என்ன? சரி சரி, 2 பேரும் வாய் பொழுது பார்த்தது போதும், அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். 2 பேரும் வாயை பழந்ததுக்கு காரணமே நீதான், உடனே எங்களை சொல்ற. ஐயோ, அங்கே பாரு, சின்ன பொண்ணு அத்தை வேற வந்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? யார் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சினோ அவங்களே வராங்களேடி. அச்சோ, ஆமாம், இப்போ என்னடி பண்ணுறது? தம்பி யார்ப்பா நீ? என்ன பண்ற? என்ன பேசிட்டு இருக்க எங்க பிள்ளைங்களோட?
ஆண்டி நான் இவளோட சீனியர். நான் இவகிட்ட கொஞ்சம் நோட்ஸ் பற்றி பேசலான் தான் வந்தேன். புழுகுறானே அண்டை புழுகுறானே. நோட்ஸா? நோட்ஸ் பற்றி பேச வந்த கையில் நோட்ஸ் இல்லை என்னப்பா? அப்படி கேளுங்க. ஆண்டி நான் இவளுக்கு நோட்ஸ் வேணும்னா கொண்டு வந்து தரலாம் அப்படின்னு விசாரிக்க தான் வந்திருக்கேன். அதனால தான் இப்போ நான் நோட்ஸ் கொண்டு வர முடியல. ஆனால் நோட்ஸ் வேணும்னு கேட்டால் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். அப்படியா? நீ இனிமேல் ரோட்ல எல்லாம் வந்து நின்று பேசாதப்பா. யாராவது கேட்டா யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? எதா இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். ஓ சரிங்க ஆண்டி, கண்டிப்பாக வரேன். என்ன சத்யா, யார் இதுன்னு உனக்கு தெரியுமா? அத்தை, அவர் என்னோட சீனியர், அதான் நோட்ஸ் கொடுக்க கேட்டு போலான்னு வந்தார். ஓ அப்படியா? சரி சீனியர்னா சீனியரோடு இருந்தால் சரி, எல்லாமே நல்லது தான். அத்தை, அவங்க சீனியர் மட்டும்தான் அத்தை, வேறு எதுவும் இல்லை. நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு. என்ன நாள் முடி இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, நீ பாட்டுக்கு அமைதியாக நின்று கேட்டுட்டு இருக்க? சின்ன பொண்ணு, எனக்கு என்னன்னா நம்ம வீதியில் ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குதே நினச்சிட்டு இருந்தேன். இப்போ என்னடானா புதுசாக ஒரு காதல் கதை தொடங்கியிருக்கா. அதை நினச்சே அதான் சிரிப்பாக வருது. ஏன் நாலு முடி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? இன்னெல்லாம் பெரிய மனுஷன் நினைச்ச பாரு, என்ன சொல்லணும்? ஆமாம், என்னை மட்டும்தான் குறை சொல்லுவாங்க. இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, நான் மட்டும்தான் இவங்களுக்கு கல்வி தெரியுறேன். என்ன சத்தியா பண்ணுறது? இப்போ சின்ன பொண்ணு அத்தைக்கு வேறு இது தெரிஞ்சிருச்சே. என்ன ரக்ஷி தெரிஞ்சது? அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. அவங்களுக்கு சீனியர்னு மட்டும்தான் தெரியும். இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு சந்தேகமும் வரல. இனிமேல் நம்ம செய்யறது பொறுத்து, நம்ம நடந்துக்கிறது பொறுத்து தான் இருக்குது. இனி என்ன நடக்குதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். இந்த சீனியரையே என்னை விடவே மாட்டேங்கிறாருன்னு எனக்கு தெரியல. நான் பேசாமல் வீட்டுக்கே போயிட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சத்யா, நீ வீட்டுக்கு போனேன்னா எச்சாதான் டவுட் வரும். நீ இரு, சீக்கிரம் முடிச்சுட்டு எப்படியும் வீட்டுக்கு போயிடலாம். எங்கள் அண்ணனை வேற வர சொல்லியிருக்கேன், எங்கள் அண்ணன் வரட்டும். அப்பன்னா சரி. என்னடா பொசுக்குன்னு கவிதையெல்லாம் சொல்லிட்ட? எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு தெரியுமா? அது அப்படிதான்டா, இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் போறதில்ல. மச்சான், நீ சொல்றத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. பயந்து என்னடா சாதிக்க போறோம்? உண்மையை சொல்றதுக்கு எதுக்குடா பயப்படணும்? அவகிட்ட இன்னைக்கு என்ன முடிவுன்னு நான் கேட்காம போக மாட்டேன்டா. நீ இருக்க தைரியத்தை பார்த்தா இன்னைக்கு என்னமோ நடக்கும்னு தோணுதுடா. ஆமாண்டா, இன்னைக்கு கண்டிப்பா ஏதோ ஒன்று நடக்கதாண்டா போகுது.